வணக்கம், நான் உங்க சுபைதா zacs.kitchen.ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லச்சா பராட்டா, அதாவது மல்டி லேயர் பராட்டா. இதுல நான் வந்து 4 டைப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இதுல எந்த டைப் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு முதல்ல போய் பார்த்து வந்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பரோட்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வீட் பரோட்டா, அதாவது கோதுமை மாவு பரோட்டா. அதனால் கோதுமை மாவு நம்மளுக்கு தேவை. ஒரு 5 பரோட்டா வர வரைக்கும் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பரோட்டா மாவு செய்கிறதுக்கு நம்ம தண்ணி தேவை. தண்ணி, எண்ணெய், உப்பு, கொஞ்சமாக அதுக்கு மேலே நம்ம உலர்ந்த மாவு சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக கோதுமை மாவு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட். இதுக்கு முட்டையோ பாலோ எதுவுமே தேவை கிடையாது. இப்போது நம்ம வந்து இதில் கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது இது நல்லா கலந்து எடுத்துட்டு, இதை ரொம்ப நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துலாம் நீங்கள் இதை கலந்து எடுக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக தண்ணி ஊற்றியே நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இதை நீங்கள் கலந்து எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் அதை ஒன்று சொன்னாப்பில் சேர்த்து எடுத்துட்டு, அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அந்த மாவுக்கு மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி எல்லா பக்கமும் இதை மாவு எண்ணெயை நல்லா இதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், லைட் அமுக்குனாலே நல்லா உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு மாவு. இப்போ இதை நல்லா நம்ம ப்ரெஷர் கொடுத்து நல்லா இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம், நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி. இப்போது நல்லா நீளமாக திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கு ஒரு பரோட்டாவுக்கும் நம்ம மாவு எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பரோட்டாவாக இருந்தாலும் சரியாக வேகாது. அதனால இந்த அளவுக்கு நம்ம மாவுகளை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 பரோட்டாவுக்கு இந்த அளவுக்கு பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு மெத்தடுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள், அதாவது ஒரு சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு 4 உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுன்றதை நான் அந்த மெத்தடில் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, எப்பயும் போல் நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு திரட்டுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் உலர்ந்த மாவு மேலே போட்டு நல்லா மெல்லிசாக எல்லா பக்கமும் விரித்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூனை விட கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கு மேலே கோதுமை மாவு, உலர்ந்த கோதுமை மாவை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன மடிப்புகளாக மடிச்சுட்டே வாங்க. ரொம்ப பெரிய பெரிய மடிப்பு வச்சுட்டாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சின்ன சின்ன மடிப்பு வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ சின்ன சின்ன லேயராக வச்சுட்டு வாங்க. அவசரப்படாதம நல்லா இதை மெதுவாக பண்ணுங்கள். இப்போது இதை நல்ல நீல வாக்கில் இந்த மாதிரி தட்டி நீட்டமாக எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் மைதா மாவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா நீளமாகவே வரும். கோதுமை மாவில் அந்தளவுக்கு நீளமாக பண்ண முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் நீளமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கோதுமை மாவு பிஞ்சு போயிடும். அதனால் இந்த கொஞ்சமாக லைட்டாக தட்டி நீளப்படுத்திட்டு அதை இந்த மாதிரி நல்ல சுருள் வாக்கில் இதை மடித்து எடுத்துகிட்டு இந்த கடைசியில் இருக்கிறத அடியில் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பரோட்டாஸை. இப்போது அடுத்த மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க, நல்லா நம்ம சப்பாத்திக்கு திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெல்லிசாக திரட்டி நீளமாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உலர்ந்த கோதுமை மாவு அப்ளை பண்ணிவிட்டு அந்த வட்டத்தில் நடுவில் நீங்கள் ஒரு கத்தியை வச்சு ஒரு லைன் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கோனுக்கு எப்படி நம்ம அதை எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி ஒரு கோன் வடிவத்தில் இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு மொத்தமாக இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கோன் மாதிரி வந்துருச்சு. இது உங்கள் உள்ளங்கையில் வச்சு மேலே இருந்து லைட்டாக அப்படியே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இது ஒரு மெத்தட். இது 2வது மெத்தட் ஆகிடுச்சு. இப்போ 3வது மெத்தடுக்கு அதே மாதிரி தான். நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நல்லா பெருசாக ஒல்லியாக திரட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் தடவி நம்ம உலர்ந்த மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம முதல்ல சின்ன சின்ன லேயர்ஸாக மடிப்பாக மடிச்சிருந்தோம். இப்போ இதில் நல்லா பெரிய பெரிய மடிப்பாகவே மடிச்சிட்டு வாங்க. ஏன்னா சின்ன சின்னதாக பண்ணும்போது ஒரு சில பேருக்கு டைம் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் இருக்கவங்க நிறைய பேர்த்துக்கு பரோட்டா போடணும் அப்படின்னா அவங்களுக்கு டைம் செட் ஆகாது. அதனால் இது ஒரு மெத்தட். இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய மடிப்புகளாக மடிச்சுட்டு அதை நல்லா இப்படி சுருட்டி, அதை மடித்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி நல்லா இதை நல்லா சுருள் வாக்கில் சுருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம
ரோல் பண்ணிட்டோன்னா அதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக லேயர்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இதில் நிறைய லேயர்ஸ் கூட வரும். இப்போ இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா இதை ரோல் பண்ணி அது லாஸ்ட் எண்டிங் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷனை அந்த பரோட்டாவுக்கு கீழே அமுக்கி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது 3rd மெத்தட். அடுத்து 4th மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருண்டைகளை இந்த மாதிரி ஒரே சைஸாக நம்ம வந்து இதை விரித்து விட்டுட்டு அதில் எண்ணெயும் உலர்ந்த மாவும் போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக உலர்ந்த மாவு போட்டு நல்லா பெருசாக ஒல்லியாக வர மாதிரி நல்லா இதை நீங்கள் வந்து விரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இருக்கிறதையும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு போர்ஷன்லேயும் வச்சு நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா ஒரு பரோட்டா ரெடி ஆச்சு. இந்த மாதிரி பண்ணுறதுல உங்களுக்கு 2 பரோட்டா கிடைக்கும், நிறைய லேயர்ஸும் இருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் 2 பரோட்டா கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு மெத்தட், இதுவும் நீங்கள் செய்யலாம். இதுலேயும் உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். இப்போ அதை நல்லா கொஞ்சமாக உலர்ந்த மாவு போட்டு இதை நீங்கள் வந்து நல்லா நம்ம விரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து கையிலேயே தட்டி விரிங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைங்க. அதோட லேயர்ஸ் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் நார்மல் சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சே நீங்கள் வந்து இது நல்லா விரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி இந்த பரோட்டாவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான லேயரான சாஃப்டான பரோட்டா ரெடி ஆகிடும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரியான எல்லா கிரேவிஸோடையும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்சா பரோட்டா மல்டி லேயர் பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்த்துருந்தீங்க இல்லையா. யூஸ்வலா பரோட்டானாலே நீங்க நிறைய ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க. அதுல முட்டையை போடு, இவ்வளோ பாலை ஊத்து, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிளா வீட்டில் நம்மகிட்ட இருக்க நார்மல் கோதுமை மாவை வச்சே நீங்க இதை பண்ணலாம். மைதா மாவு அந்த மாதிரி கூட நீங்க போக தேவையில்லை. கோதுமை மாவுலேயே ரொம்ப நல்லா வரும். ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம தம்ஸ் அப் லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.